நிறைய முக்கியமான நிகழ்வுகள் இருக்கின்றன. அந்த நிகழ்வுகள் தொடர்பாக அல்லது அதுல குறிப்பாக ஒரு நிகழ்வு சம்பந்தமான விஷயத்தை தான் உண்மையிலே இந்த குறுகிய நேரத்துக்குள்ளால் உங்களோட நான் பரிமாறிக்கொள்றதுக்கு விரும்புகின்றேன். நிறைய நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் அதுல மிக முக்கியமான ஒரு நிகழ்வு தான் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த அகபா உடன்படிக்கை என்று சொல்ற அந்த நிகழ்வு. இஸ்லாமிய வரலாற்றுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல தாவா தொடர்ந்து ஒரு 10 வருடத்துக்கு மேற்பட்ட காலம் மக்காவுல ரசூல்லாவினுடைய தாவா நடைபெற்று அதற்கு பிறகு மதீனாவுல அவருடைய தாவா தொடர்வதற்கான ஒரு 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 அஸ்திவாரமாக அமைந்த நிகழ்வு என்று சொல்லி நாங்க சொல்றது இந்த அகபா உடன்படிக்கை என்று சொல்ற நிகழ்வு. உண்மையிலே அந்த வரலாற்று நூல்கள்ல வருவது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மக்கால தவா ஆரம்பிச்சு ஒரு 10 வருடங்கள் கடந்ததற்கு பிறகு உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான அந்த மக்கள் ஆதரவு அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 100க்கும் குறைவானவர்களாக காணப்பட்டதாகத்தான் பல வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றன. அப்ப மிக சிறிய எண்ணிக்கையிலானவர்கள் தான் உண்மையிலே இந்த இதுல கலந்து கொண்டு இருக்கு, அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு. மைக்குகளை கொஞ்சம் ஆஃப் பண்ணி கொள்ளுங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக அந்த மக்காவில் இருக்கின்ற தலைவர்களோ அல்லது சாதாரண மக்களோ இவங்களை நோக்கி தவா கொண்டு போறதை தாண்டி ஒரு 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 புதிய ஸ்ட்ராட்டஜி ஒன்றை கையாளுறார். என்னண்டா, மக்காவுக்கு வருகின்ற, மக்காவுக்கு வெளியில் இருக்கின்ற கோத்திரங்களை வாழுகின்ற ஆட்களுக்கு தாவாவை கொண்டு போய் சேர்க்கிறதற்கான ஒரு முயற்சியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கின்றார். மிக பெரும்பாலும் மக்காவுக்கு வரக்கூடிய அடுத்த கோத்திரங்களை சேர்ந்த தலைவர்கள் அல்லது அவங்களுக்கு ஒரு ஒரு செல்வாக்கு கொண்டு இருக்கிற, அவங்களோட வார்த்தைகள் மக்கள் மத்தியில் எடுபடுற என்று சொல்ற அப்படியான ஆட்கள் மக்காவுக்கு வந்திருக்கிறேன்னு கேள்விப்பட்டாலே ரசூல்லா உடனே அவங்களிடத்துல போவார். அது தனி நபர்களாக இருந்தாலும் சரி, கோத்திரங்களாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட போவார். போய்த்து அவங்கள்ட்ட பேசுவார். எப்படி என்றா, எனக்கு நீங்க அடைக்கலம் தருவீங்களா, ஏண்ட இந்த பணியை நான் செய்யறதற்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா, அப்படி நீங்க செய்வீங்களாக இருந்தா உங்களுக்கு சுவர்க்கத்தை நான் வாக்குறுதி அளிக்கின்றேன் என்று சொல்லி இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அந்த அப்படியான உரையாடல் ரசூல்லா தொடர்ந்தும் செய்து வருவார். இதுக்கு ரசூல்லா பயன்படுத்தின மிக முக்கியமான காலம் தான் இந்த ஹஜ் காலம். ஏனென்றா ஹஜ் காலத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த காலத்திலிருந்தே அந்த ஹஜ் கடமை, உம்ரா கடமை என்று சொல்ற அந்த கடமை அமுல் இருந்தது. அதாவது இப்ப இருக்கின்ற வடிவத்தை விடவும் சற்று வித்தியாசம் இருந்தாலும் அப்படி ஒரு கடமை ஒன்று, அதற்காக அந்த அரபு சமூகம் பொதுவாக வருவார்கள். அப்ப உம்ராவுக்கு வருகின்றவர்களோடும் ரசூல்லா உரையாடி இருக்கின்றார். குறிப்பாக ஹஜ் கால பகுதியில தான் மிகப்பெரிய அந்த கிரவுட் வருவார்கள். அப்ப அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேடமாக சந்திக்கிறதுக்கு போவார். இப்ப இந்த அகபா நிகழ்வு என்று சொல்றது இந்த பின்புலத்துல தான் உண்மையிலே தோற்றம் பெற்று இருக்கிறது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முயற்சியை செய்ய தொடங்கினத்திலிருந்து அதுல பல கட்டங்கள் நடந்திருக்கு. இப்ப முதலாவது உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது அதாவது சுவைத் இப்னு அஸ்ஸாமித் என்று சொல்ற ஒருத்தரோட தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுற மதீனாவில் இருந்து வந்தவர். அவர் கிட்டத்தட்ட இந்த அவுஸ் கோத்திரத்தை அதுட ஒரு ஒரு கிளை கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தர், ஒரு விசேடமான ஒரு கவிஞர். அவருடைய அந்த கவிதைகளூடாக மக்கள் மத்தியில பெரிய தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஆள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரோட பேய்த்து பேசுற நேரத்துல அவர் சொல்லுவார் என்னண்டா, என்னிடத்தில் இருக்கிறத விடவும் ஒரு அந்த ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் உங்கள்ட்ட இருக்குதா என்று கேட்கிறது. அப்ப ரசூலா சொல்றோம் என்னட்டு இருக்கிறது. அப்ப ரசூலா கேட்பாரு, உங்கள்ட்ட இருக்கிறத சொல்லுங்க. அப்ப அவருடைய கவிதைகள் தான். ரசூலுல்லா குர்ஆன் வசனங்கள்ல ஓதி காட்டினதுக்கு பிறகு அவர் சொல்லுவார் என்னடா, உங்களிடத்தில் இருக்கிற விஷயம் மிச்சம் பெருமதியானது,
என்று அவரு இஸ்லாத்தை தழுவினதாகத்தான் வரலாற்று குறிப்புகள்ல வருது. ஆனாலும் அவுஸ் ஹத்ரஜ் கோத்திரங்களுக்கு இடையில நடந்த ஒரு யுத்தத்தின் போது அவர் கொல்லப்படுகிறார். அவரால வேற யாருக்கும் இஸ்லாம் எத்தி வைக்கப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் எதுவும் இல்லை. அப்ப இது ரசூல்லா செஞ்ச ஒரு முதலாவது முயற்சி. அதற்கு பிறகு இரண்டாவது இயாஸ் இப்னு முஆத் என்று சொல்ற ஒருத்தர், இதுவும் அந்த அந்த மக்காவில் இருக்கிற அவுஸ் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு 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 கிளை கோத்திரத்திலிருந்து ஒரு டீம் வருகிறார்கள் மக்காவுக்கு வந்து இந்த ஹஜ் கால பகுதியில அவங்களோட ஒரு பர்பஸ் என்னன்னா குறைஷிகளை சந்திச்சு அவங்களுக்கு அடுத்த கோத்திரங்களுக்கு எதிராக இவங்களோட யுத்தங்கள் அல்லது வேலை திட்டங்களுக்கு வந்து குறைஷிகளோட சப்போர்ட் எடுக்கும் என்று சொல்ற ஒரு நோக்கத்துலதான் அவங்க வாராங்க. அப்படி வந்த நேரத்துல ரசூலுல்லாவை அவங்க சந்திக்கிறாங்க. அப்படி சந்திச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பத்தி அவங்களோட அப்படி பேசுற நேரத்துல அவங்களே சிலர் சொல்லுவாங்கன்னா நாங்க இதுக்கு வரல, இது எங்கட பர்பஸ் இல்ல என்று சொல்லி. அப்ப அதுல அந்த இயாஸ் இப்னு முஆத் என்று சொல்றவருக்கு அவர் கொஞ்சம் இள வயது, கொஞ்சம் ஃபார்வர்டாக யோசிக்கக்கூடிய ஒரு ஆள். ரசூலுல்லாஹ் பேசின இந்த ஐடியா அவருக்கு வித்தியாசமாக விளங்குகிறது. அடுத்து எல்லாரையும் விட அடுத்த பலரும் பல தலைவர்கள் பல ஆக்கள் பேசுறதை விட இவருடைய ஐடியா வந்து சரியான வித்தியாசமாக இருக்கிறது. அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஒரு கவர்ச்சி ஒன்று இருந்தது. அப்ப அவரு சொல்றேன்னால் உங்களோட இந்த விஷயம் மிச்சம் பெருமதியா இருக்கிற உங்களோட நின்று பேசணும், உங்களுக்கு நீங்க சொல்ற விஷயத்துக்கு நாங்க சப்போர்ட் பண்ணணும் என்று பேசுற நேரத்துல அந்த டீம்ல உள்ள அடுத்த ஆக்கள் இவரை தடுக்கிறாங்க. நீங்க வாய்ப்பத்திட்டு சுமறீங்க, இது தேவையில்லாத வேலை, எங்களோட பர்பஸ் வேற என்று சொல்லி அவரை தடுக்கிறாங்க. அவர் அமைதியாக இருந்தாலும் அவரு வந்து இஸ்லாத்தை தழுவினதாக வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன. அவரும் வந்து அவுஸ் ஹத்ரஜ் கோத்திரத்துக்கு இடையில நடந்த ஒரு யுத்தத்துல அவரும் கொல்லப்பட்டு இறந்து போறார். அவர் இறக்கின்ற நேரத்துல அந்த இஸ்லாத்தினுடைய அந்த களிமாக்கள் திக்ருகள் இவற்றை ஒளிந்து கொண்டு இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன. அப்ப இது ரசூல்லா செய்த இரண்டாவது முயற்சி. இந்த முயற்சியினூடாக உண்மையிலே ஒரு பெரிய அளவு சக்சஸ் ஒன்று வரல. அதுக்கு பிறகு அடுத்த வருடம் ஹஜ்ஜில ஹஸ்ரத் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு 6 பேர் அந்த ஹஜ்ஜுக்கு வந்திருந்தார்கள். அப்ப ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்துல அவங்கள கடந்து இந்த 6 பேரும் போறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள நிப்பாட்டி கேட்கிற, நீங்க அந்த எங்கிருந்து வாரீங்கன்னு சொல்லி. அப்ப அவங்க சொல்லுவாங்க, நாங்க ஹஸ்ரத் கோத்திரத்திலிருந்து வாரோம், அந்த கோத்திரத்தை சேர்ந்தாக்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப ரசூல்லா கேட்பாரு, நீங்க அந்த அந்த யூதர்களுக்கு அந்த பக்கத்துல அவங்கள அண்மித்து வாழுகின்றாக்களா என்று கேட்பார். அவங்க சொன்னாங்க, நாங்க யூதர்களுக்கு அவங்களை அண்மிச்சு வாழுகின்றாக்கள் தான் என்று சொல்லி. இப்ப ரசூல்லா சொல்லுவாரு, நான் உங்களோட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் உட்கார்ந்து பேசுவோமா என்று சொல்லி கேட்பாரு. அப்ப அவங்களும் ஓகே நாங்க உட்கார்ந்து பேசுவோம்னு சொல்லி உட்கார்ந்து அவங்க பேசுற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு இஸ்லாத்தினுடைய தூதை எத்தி வைக்கிறார். அல்லாஹ் பத்தி சொல்கின்றார், அவருடைய தூதுவராகத்தான் நான் அனுப்பப்பட்டு இருக்கிறேன் என்ற விஷயத்தை, அதற்கான ஆதாரங்களாக குர்ஆன் வசனங்கள், குர்ஆன் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் அவங்களுக்கு விளங்கப்படுத்துறார். அப்ப அவங்களுக்குள்ளால பேசிக்கொள்றாங்க என்னன்னா, அவங்க அந்த யூதர்களோட கொஞ்சம் கலந்து வாழ்றாக்கள் தான். அதனால யூதர்கள் அந்த காலத்துல அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்த சொல்லி வச்சிருந்திருக்கிறாங்க. அதாவது இந்த காலம் ஒரு நபி வருவதற்குரிய காலம். அதாவது பனு இஸ்ரவேலர்கள் தொடர்ந்து நபி வந்திருக்கிற அந்த 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 இறுதி கால பகுதிகளில் அவங்க எதிர்பார்த்த என்னன்னா, யூதர்கள் இருந்து தான் அந்த நபி வாரன் சொல்லி. அப்ப அவங்க இந்த அரபு கோத்திரம், இந்த ஹவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரங்கள் வந்து பெரிய கோத்திரங்கள். யூதர்கள் எப்படி சொல்லி ஒரு நபி ஒன்று வர இருக்கிறார், இந்த காலம் இப்ப அந்த காலம் நெருங்கிட்டு இப்ப அந்த நபி வருவாரு, அப்படி வந்தா உங்களோட இந்த அரபு சமூகம் எல்லாத்தையுமே நாங்க இந்த ஆத் சமூத் கோத்திரம் எப்படி அழிக்கப்பட்டது அது மாதிரி உங்களை நாங்க அழிப்போம். இப்ப அந்த நபி வாரது எங்களுக்கு சப்போர்ட்டா தான் என்று சொல்ற அந்த அப்படி கொஞ்சம் பயம் காட்டி வச்சிருந்தாங்க. இப்படி ஒரு நபி வார காலம் என்று சொல்ற அந்த செய்தி அந்த மதீனாவில் இருந்த மக்களுக்கு கொஞ்சம் அறிமுகமான ஒரு செய்தி உண்டாகிறது. அதனால ரசூலுல்லாஹ் தான் நபி என்று சொன்ன உடனே இவங்க பேசிக்கொண்டாங்க, அடே இந்த யூதர்கள் சொன்ன அந்த நபி இதுதானோ. அப்ப அவங்க யோசிக்கணும், அடே யூதர்களுக்கு தெரியறதுக்கு முந்தைய எங்களுக்கு தெரிஞ்சிட்டு,
அப்ப நாங்க இவரு சொல்ற மெசேஜை நாங்க எடுத்தா யூதர்கள் சொன்ன அந்த எங்களை அழிக்கிறேன்னு சொன்ன அப்படி அந்த விஷயம் அதுல இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிரும். அப்ப இவங்க அந்த 6 பேரும் உண்மையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க போயிட்டு அந்த அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு இப்ப பெரிய சப்போர்ட் ஒன்று தாரத்துக்கு இல்ல, அந்த மதீனால எங்க குடும்பம் இருக்கிற எங்கட கோத்திரம் இருக்கு அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க மதீனாவுக்கு போயிட்டு உண்மையிலே இப்படி ஒரு தூதுவர் சொல்ற செய்தியை உண்மையிலே மதீனால பெரிய அளவுல இவர்கள் பரப்பினார்கள். அப்ப வரலாற்று குறிப்புகள் வருகிறது எந்த அளவுக்கு கண்டா, ஒரு தூதுவர் வந்து விட்டார் என்ற செய்தி தெரியாத எந்த ஒரு வீடும் மதீனாவில் இருக்கல். ஏன்னா அவங்களுக்கு அந்த யூதர்கள் எங்கட சமூகத்திலிருந்து ஒரு நபி வரப்போற என்று சொல்ற ஒரு கருத்தை பரப்பி கொண்டிருந்தார்கள் தானே. அதை வச்சு அவங்க ஒரு அட்வான்டேஜ் ஒன்று எடுத்துக்கொண்டு இருந்தாங்க. அப்ப அந்த இதனால இவங்க ஒரு பெரிய பிரச்சாரம் ஒன்றை செஞ்சாங்க. அந்த தூதுவரை நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்ற அடிப்படையில அவங்க அப்படி ஒரு பிரச்சாரம் ஒன்றை செஞ்சாங்க. அப்படி செஞ்சதுல இவங்கட அந்த இவங்கட பிரச்சாரத்தின் அடிப்படையில இன்னும் சிலர் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அடுத்த வருஷம் 12 பேர் ஹஜ்ஜுக்கு வாரார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிற பர்பஸோட தான் அவங்க வாராங்க. அதுல ஏற்கனவே ஹஸ்ரத் கோத்திரத்துல 6 பேர் அந்த முதல் வருஷம் வந்தாங்க தானே. அந்த 6 பேர்ல 5 பேரும் இன்னும் 7 பேர் அதுல அந்த 7 பேர்ல 2 பேர் ஹவுஸ் கோத்திரத்தை சேர்ந்தாங்க. அப்ப அங்க உண்மையிலே அவங்க அந்த தங்கட கோத்திரத்துல மட்டும் அந்த பிரச்சார பணியை செய்யல, அடுத்த கோத்திரத்தில் இருந்தார்கள். அதாவது அந்த யூதர்கள் ஏற்படுத்தின அந்த ஒரு 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 மாயை ஒன்று இருந்தது தானே, ஒரு அச்சம் ஒன்று ஏற்படுத்தி இருந்தார்கள். அவங்களோட சமூகத்தில் இருந்துதான் நபி வார என்று சொல்ற ஒரு இதொன்று ஏற்படுத்தினார். அப்ப அந்த வகையில் இவங்க எல்லாருக்கும் பரவலாக இந்த செய்தியை கொண்டு போனார்கள். அப்ப அது அந்த ஹவுஸ் கோத்திரத்தை சேர்ந்தாக்களும் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு காரணமாக அமைஞ்சது. அப்ப அந்த 12 பேரும் ரசூல்லாவை சந்திக்கிறார்கள். ரசூல்லாவை சந்தித்து அங்க நடக்கிறது முதலாவது அக்கபா உடன்படிக்கை. இது துல்ஹஜ் மாதம் தான். அந்த ஹஜ்ஜுக்காக வார நேரத்துல இது நடக்கிறது. அப்ப முதலாவது சந்திப்பும் ஹஜ்ஜுக்கு வார நேரத்துல, அதுக்கு முந்தைய அந்த தனிப்பட்டாக்களை சந்திச்சதும் அந்த ஹஜ் உம்ரா அந்த கடமைகளின் போதுதான். அப்ப இதெல்லாம் அந்த ஹஜ் காலத்தை ஒட்டி நடக்கின்ற விஷயங்கள். அப்ப முதலாவது அக்கபா உடன்படிக்கையில அவங்க எக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா குரான்ல வார அந்த இந்த உடன்படிக்கையை தான் அவங்க செய்யற. அதாவது பொதுவாக லா துஷ்ரிக் பில்லா, நீங்க ஷிர்க் செய்யக்கூடாது. அதே மாதிரி வலா யஸ்ரிக், நீங்க அந்த திருடு, அதாவது களவு, அதே மாதிரி விபச்சாரம், அதே மாதிரி பிள்ளைகளை கொலை செய்தல் போன்ற இந்த மாதிரி குற்றச்செயல்கள் ஈடுபடக்கூடாது. அது போல அந்த பொய் சொல்லக்கூடாது. அது போல யாருக்கும் எதிராக நாங்க அவதூறுகள், இட்டுக்கட்டுகள், இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது. அதே மாதிரி ஒரு நன்மையான அந்த செயற்பாட்டுக்கு நாங்க முரண்பட்டு நடந்து கொள்ளக்கூடாது. இப்படி இந்த மாதிரியான ஒரு உடன்படிக்கையை அவர்கள் செய்வார்கள். இந்த உடன்படிக்கை உண்மையிலே இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்றதற்கான ஒரு உடன்படிக்கை. அப்ப அவங்க இந்த உடன்படிக்கையை செஞ்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்கன்னா, இந்த மெசேஜை நாங்க முழு மதீனாவில் இருக்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் எடுத்துட்டு போகணும். அதுக்கு எங்களுக்கு இத அழகாக முன்வைக்கக்கூடிய ஒருத்தரை தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் இப்னு உமைர அதுக்கு தெரிவு செய்யறார். அப்ப முஸ்அப் இப்னு உமைர அவங்களோட அனுப்பி வைக்கிறார். அப்ப உண்மையிலே முஸ்அப் இப்னு உமைர் போய் அந்த ஒரு வருட காலம் அடுத்த ஹஜ் வரும் வரையில அந்த ஒரு வருட காலத்துல உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சார பணிய முஸ்அப் இப்னு உமைர் மேற்கொள்றார். அவருக்கு சப்போர்ட்டாக அந்த ஏற்கனவே இருந்த அந்த 12 பேரும், அதுல குறிப்பாக இந்த அஸ்ஹாப் இப்னு உஸாரா நினைக்கிறேன்,
அந்த சஹாபி அவர்கள் எல்லாம் அந்த மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு அங்க செய்கிறார்கள். அப்ப அதுல வந்து அவுஸ் கோத்திரத்தை சேர்ந்த அதாவது மஆத் இப்னு ஜபல், அது மாதிரி உசைத் இப்னு ஹுதைர் போன்ற மிகப்பெரிய அந்த கோத்திர தலைவர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். அப்ப அது வந்து ஒரு ஒரு பெரும் திரளான மக்கள் இஸ்லாத்தை தழுவுறதற்கு இந்த தலைவர்கள் அந்த இடத்துல இஸ்லாத்தை தழுவினது காரணமாக அமைச்சது. அந்த அடிப்படையில தான் அடுத்த வருஷம், அதாவது ஹிஜ்ரி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுவராக அனுப்பப்பட்டு 13 வருடங்களுக்கு பிறகு, இப்ப இது ஆரம்பிக்கிறது ஹிஜ்ரி 10ல தொடங்குகிறது. ஹிஜ்ரி இல்ல, அந்த நுபுவத் 10ல, ரசூல்லா தூதுவராக வந்து 10 வருஷத்துல தான் ரசூல்லா இந்த ஸ்ட்ராட்டஜியை தொடங்குறார். இப்ப 13 வருஷமாக இது நடக்கிறது. அந்த 3 வருஷமா நடக்கிறது. அப்ப ஹிஜ்ரி 13ல தான் 75 பேர் மதீனாவில இருந்து மக்காவுக்கு வாராங்க. அதுல பெருந்தொகையானவர்கள் ஹஸ்ரத் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், இன்னும் கொஞ்சம் பேர் வந்து அவுஸ் கோத்திரத்தை சேர்ந்தார்கள். அதுல 73 ஆண்கள், 2 பெண்கள். இந்த ஆக்கள் வந்து அவங்க வளமையாக அடுத்த ஆக்களோட சேர்ந்து அவங்கள போலவே எல்லாரும் போலதான் ஹஜ் செய்யறதுக்கு வார மாதிரி தான் வருவாங்க. ஆனா அவங்களுக்கு இடையில ஒரு உடன்பாடு இருக்கிற, நாங்க வந்து ரசூல்லா சந்திச்சு ரசூல்லாவோட ஒரு உடன்படிக்கை செய்யணும் என்று சொல்ற அந்த இதுல தான் வாராங்க. அப்ப அதுக்கு முந்தி, அவங்க வாரத்துக்கு முந்தி முஸஅப் இப்னு உமைர் மக்காவுக்கு வந்துடுறார். மக்காவுக்கு வந்து அவர் ரசூல்லாவிடத்துல இந்த ஃபுல்லா அப்டேட்டை கொடுக்குறாரு. அங்க என்ன நடந்திருக்குது, என்ன விஷயம், எப்படியான உடன்படிக்கை செய்யப்படணும், என்ன எதிர்பார்ப்பு என்று சொல்ற அந்த விஷயங்கள் எல்லாம் ரசூல்லாவுக்கு அந்த தெளிவான அப்டேட்டை கொடுக்கிறார். அது பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க இவங்களோட சந்திக்கிறதற்கான ஏற்பாடு செய்யறாரு. உண்மையிலே இப்ப அந்த 75 பேர் பெரிய கிரவுட், அப்படியான ஒரு கிரவுட் வந்து ரசூல்லாவோட சந்திக்கிறது என்று சொல்றது அங்க குறைஷிகளோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அது ரகசியமா செய்யறது அவ்வளவு சிம்பிள் இல்லை. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கவனமாக அதுக்கு திட்டமிட்டார். அப்ப எந்த அளவுக்குண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப அவங்களெல்லாம் அந்த இது ஐயாமுத் தஷ்ரீக் என்று சொல்ற அந்த நாட்கள்ல தான் அவங்க சந்திக்கிறதுக்கு பிளான் பண்ண. அப்ப மினால தான் ஈக்கிறாங்க. அப்ப மினால இருந்து கொஞ்சம் தூரம் தான் இந்த அகபா, அதாவது அந்த அந்த கல்லெறிகின்ற இடம், ஹஜ்ஜில் அந்த கல்லெறிகின்ற இடம், ஷைத்தானு கல்லெறிகின்ற இடம், அந்த இடத்துல தான் இந்த அகபா, அந்த இடத்துல தான் அந்த சந்திப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பாடு செய்யறார். அதுவும் ஐயாமு தஷ்ரீக் 2வது நாள் நைட்ல. அப்ப அடுத்த நாள் ஐயாமு தஷ்ரீக் 3வது நாள், அடுத்த பகலோட அடுத்த நாள் எல்லாரும் கிளம்பி போய்த்துருவாங்க. அப்ப இந்த நைட்ல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிளான் பண்றாரு அவங்கள சந்திக்கிறதுக்கு. இந்த அகபா இடத்துக்கு வரணும், நீங்க வளமையான உங்களோட டீமோட இருந்து நைட்ல வந்து ஒரு ஒரு 3 கடந்ததற்கு பிறகு 2 பேர், மேக்சிமம் 2 பேர், 2 பேர் அல்லது தனித்தனியாக அப்படித்தான் நீங்க வரணும், கூட்டமா சேர்ந்து வரக்கூடாது என்று சொன்னார். அப்ப அப்படித்தான் ரசூல்லா சந்திக்கிறதுக்கு அவங்க வராங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்ந்தாங்க. ரசூலுல்லாவுக்கும் அந்த மக்காவில் இருந்த ஆக்கள்ல 3 ரசூல்லா தவிர இன்னும் 3 பேருக்கு மட்டும்தான் இந்த செய்தி தெரியும். ஒன்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மையிலே அந்த சந்தர்ப்பத்துல அவர் இஸ்லாத்தை தழுவியும் இருக்கல. வரலாற்று குறிப்புகள் அப்படித்தான் சொல்றது. அவர் பார்த்தேன்னா ரசூலுல்லா வந்து இப்ப இங்க பனு ஹாஷிம், அந்த அந்த குறைஷி கோத்திரத்துல பனு ஹாஷிம் பிரிவை சேர்ந்தவர் தானே. ரசூல்லாவுக்கு எதுவும் நடக்காம நாங்க பாதுகாப்போம். ஆனா இப்ப ரசூல்லா எக்ரிமெண்ட் பண்ண போற, அவங்க வந்து ரசூல்லா பாதுகாக்கிறேன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை வந்து அவரை மதீனாக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான் ரசூல்லா பிளான் பண்றாங்க. அப்ப அதற்கு இவங்க தகுதியா உண்மையில இந்த வேலையை செய்யறதற்கு இவங்களுக்கு ஏழுமா? இத பாக்குறது தான் முக்கியமான பர்பஸ் வந்து அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்ததற்கு. ரசூல்லா அவரை கூட்டிக்கிட்டு வர்றாரு. அது தவிர அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு, இந்த 2 பேரும் ரசூல்லா என்ன செஞ்சாருண்டா 2 முக்கியமான இடங்கள், ஆக்கள் வர முடியுமான 2 முக்கியமான இடங்கள்ல பாதுகாப்புக்கு வச்சார். அப்படி யாரும் அந்த குறைஷிகளை வார மாதிரி விளங்கினா நீங்க தகவல் தரணும் என்று சொல்லி ஒரு இடத்துல அலி ரலியல்லாஹு வச்சு, இன்னொரு இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு வச்சு. இப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹும் தான் அந்த அகபா இடத்துல போனாங்க. அவர்கள் எல்லாம் வந்து சேர்ந்ததுக்கு பிறகு அங்க அந்த உடன்படிக்கை நடக்கிறது. என்ன அந்த உடன்படிக்கை? அந்த உடன்படிக்கையில மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ரசூலுல்லா மதீனாவுக்கு வருவார். அவரை வந்து
அவங்களோட குடும்பத்தை பாதுகாக்கிறது மாதிரி, அதாவது பெண்களை பாதுகாக்கிறது போல, பிள்ளைகளை பாதுகாக்கிறது போல, சொத்துக்களை பாதுகாக்கிறது போல, இந்த எல்லாவற்றையும் பாதுகாக்கிறது போல ரசூல்லாவை பாதுகாக்கும். இந்த தாவாவை அவர் செய்வதற்கு அவங்க பக்க பலமாக இருக்கணும், இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் என்று சொல்றது தான் அதில் உள்ள ஆக முக்கியமான விஷயம். அப்ப அவங்க அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் குறுக்கிட்டு இதில் உள்ள அபாயத்தை வழங்கப்படுத்தினார். நீங்க இந்த வேலையை செய்யறதுனால நீங்க உண்மையிலே இந்த முழு அரபு சமூகத்தையுமே உங்களுக்கு எதிரியாக மாத்திக்கொள்ள போறீங்க. இதுல அப்படி ஒரு பெரிய அபாயம் இருக்கிறது. இதுக்கு இந்த அபாயத்துக்கு எதிராக துணிஞ்சு நிக்கிறதுக்கு நீங்க உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? இருக்கிறண்டா மட்டும்தான் நீங்க இந்த உடன்படிக்கைக்கு வரணும். அப்படி இல்லாண்டா அவரை விட்டுருங்க, அவரை நாங்க பாதுகாத்துக் கொள்றோம் என்று அவர் மிச்சம் தெளிவா சொல்லுவார். அப்ப அவங்க சொல்லுவாங்க என்னண்டா, அவங்கள்ட்ட இருக்கின்ற அந்த பலம் என்ன என்று சொல்றத அவங்க அந்த மக்கள், மதீனா மக்கள் விளங்கப்படுத்தி நாங்க இதுக்காக எந்த தியாகமும் செய்யறதுக்கு நாங்க தயார் என்று சொல்லி அவங்க உடன்பட்டதுக்கு பிறகுதான் இந்த உடன்படிக்கை நடக்கிறது. இந்த உடன்படிக்கை அந்த நடந்ததுக்கு பிறகு உண்மையிலே வரலாற்றுல வருது என்னண்டா, அந்த உடன்படிக்கை சம்பந்தமான செய்தி குறைஷிலே தெரிய வருது. யாரும் சொல்லி அல்ல. எப்படி தெரிய வந்தது? ஷைத்தாண்ட வேலைண்டு தான் அந்த ஹதீஸ்ல ரிவாயத்துகளை தெளிவா வருது. ஷைத்தான் மனித உருவத்துல இந்த செய்தியை பெய்த்து குறைஷிகளோட காதுல போடுற இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. அந்த வகையில இத பத்தி விசாரிங்கன்னு சொல்லி, அப்ப அடுத்த நாள் இவங்களெல்லாம் அந்த பகலோட பெய்த்துருவாங்களே, அதுக்கு முந்தி காலையிலே குறைஷிகள் வந்து நின்றாங்க. இந்த 75 பேருக்கிட்டே வந்து நின்று இப்படி ஒண்ணு நடந்ததா. அப்ப அவங்க அப்ப அந்த இந்த செய்தி போனன்னு கேள்விப்பட்ட உடனே அந்த 75 பேரும் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறேன்னாண்டா, நீங்க எங்களுக்கு அனுமதி தாங்க, நாங்க இப்ப வார எதிர்ப்ப ஆயுத போராட்டம் ஒன்று வந்தாலும் நாங்க அதை சமாளிப்போம், எங்களுக்கு அதுக்கு அனுமதி தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றார், வானம், அதற்கான அனுமதி எங்களுக்கு இல்லை. எனவே நீங்க அமைதியாக உங்களோட இடத்துக்கு போய்த்து எதுவும் நடக்காத மாதிரி இருந்துருங்க என்று சொல்லித்தான் ரசூல் அட்வைஸ் பண்றாங்க. அப்ப அவங்க கேட்கிற நேரத்துல இவங்க தெளிவாக மறுக்கிறாங்க, அப்படி ஒன்றும் நடக்கல, அப்படி நடந்தா நீங்க அதை ப்ரூஃப் பண்ணுங்க, அப்படி ஒன்றும் நடக்கல. அப்ப அதுக்கு பிறகு அவங்க பேசி பார்த்து போட்டுட்டு போறாங்க. ஆனா அவங்களுக்கு அது பின்னர் தெரிய வருகிறது உண்மையிலே ஆக்சுவலா நடந்ததுன்னு சொல்லி. பிறகு அவங்க மதீனாவுக்கு பெய்த்து அந்த அதை விசாரிக்க போனாங்க. பிறகு அதுல அந்த அகபா உடன்படிக்கையில ரசூலுல்லாஹ் அந்த உடன்படிக்கையில நிபந்தனைகளை தொடர்ந்து பேணுவதற்கு 12 பேரை நியமிக்கிறார். 12 நக்கீபுகள் என்று சொல்ற அந்த 12 நக்கீபுகள் நியமிக்கப்பட்டு அவங்க அந்த அதுல 2 பேரை குறைஷிகள் போய் பிடிச்சு கொண்டு வர்றாங்க. அதுல ஒருத்தர் தப்பிடுறாரு, அடுத்தவரை பிடிச்சிட்டு கடுமையா சித்திரவதை செய்யறாரு. ஆனா அவருக்கு அந்த மக்காவில் இருந்த பலரோட முக்கியமான ஆக்களோட வியாபார தொடர்பு இருந்ததன் காரணமாக அவங்க பேசி இவரை விடுதலை செய்யறாங்க. அப்ப அப்படி பெரிய பிரச்சனைகளை அவங்க எதிர்கொண்டார்கள் அந்த நேரம். ஆனால் அவர்கள் யாருமே உண்மையிலே அந்த நேரத்துல அந்த இஸ்லாத்தோட அந்த இதை விட்டு வெளியில போகல. அப்ப இந்த சம்பவம் உண்மையிலே இந்த துல்ஹஜ் மாதத்துல நடந்த சம்பவம். இந்த சம்பவத்தை பத்தி அல்லது இந்த நிகழ்வை பற்றி இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் பேசுற நேரத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்வார்கள் என்னன்னா, இந்த அகபா என்று சொல்ற இந்த நிகழ்வு தொடர் இருக்கின்றதுவே, அதுல அந்த முதலாவது சுவைத் இப்னு சாமித்திலிருந்து தொடங்கி 2வது அகபா உடன்படிக்கை வரையிலான அந்த எல்லா நிகழ்வுகளும், இது எல்லாத்திலுமே நாங்க காண்ற ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நிகழ்வை சொல்லுவார்கள் ஃபத்ஹுல் ஃபுதூஹ் என்று சொல்லி, வெற்றிகளின் வெற்றி என்று சொல்லித்தான் இதை அடையாளப்படுத்துவார்கள். ஏனென்றா உண்மையிலே இந்த அகபா உடன்படிக்கை தான் அதுக்கு முந்தி இஸ்லாம் எப்படி இருந்தது. இப்ப நான் சொன்னது உண்மையிலே 100 பேருக்கு குறைவானவர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி மிகப்பெரிய சித்திரவதைகளுக்கும் கொடுமைகளுக்கும் ஆளாகின நிலைமையில தான் முஸ்லிம்கள் காணப்பட்டார்கள். அப்ப அந்த இஸ்லாத்துக்கு ஒரு பிரேக் த்ரூ ஒன்று கிடைக்காத ஒரு காலம். அப்ப அந்த பிரேக் த்ரூவை உருவாக்கினது இந்த உடன்படிக்கை தான். இதற்கு பிறகுதான் உண்மையிலே இஸ்லாம் மிகப்பெரிய பரவலாக இஸ்லாம் பரவுவதற்கும் வேகமாக பரவுவதற்கும்
ஒரு 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 மிகப்பெரிய சக்தியாக மாறுவதற்கும் காரணமாக அமைஞ்சது இந்த நிகழ்வு தான். அதனாலதான் இதை ஃபத்துல் ஃபுத்தூஹ் என்று சொல்லி வரலாற்றாசிரியர்கள் சொல்வார்கள். என்னண்டா இதுக்கு பிறகுதான் நீங்க பார்க்கலுமெண்டா அவங்க குறைஷிகள் விழிச்சு கொண்டார்கள். அவங்க யோசிச்சாங்கன்னண்டா ரசூலுல்லாவ உயிரோட வச்சா அவரு எங்களுக்கு மிகப்பெரிய அபாயமா மாறுகிறார். ஏண்டா அவரு நாங்க எதிர்பார்க்காத ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கையாளுறார். அப்ப மதீனா ஆக்களோட ஒரு எக்ரிமெண்ட் பெய்திக்கிறார் சொன்னா அப்ப இது அவர் ஒரு பெரிய சக்தியா வரப்போறார். அப்ப அப்படி எங்களுக்கு அபாயம். இப்ப ரசூலுல்லாவை கொலை செய்யற முடிவு எடுத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த அந்த சம்பவம் நீங்க சில படிச்சிருப்பீர்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோட உதவியோட தான் அந்த இடத்திலிருந்து தப்பி போறார். அப்படி பெய்து தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிஜ்ரத் என்ற அந்த பணி அதற்கு பிறகு நடைபெறுகிறது. அந்த ஹிஜ்ரத் நடைபெற்றது பிறகுதான் இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு சக்தியாக வந்ததை நாங்க காணலாம். அப்ப அந்த ஹிஜ்ரத்துக்கான எக்ரிமெண்ட் நடந்தது எப்ப? இந்த அக்கபாவுல தான். அப்ப அக்கபா நடந்தது துல்ஹஜ்ல, ஹிஜ்ரத் நடக்கிறது ரபியுல் அவ்வல்ல. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்கள். அப்ப இந்த காலப்பகுதிக்குள்ளால கவனமாக பிளான் பண்ணி தான் அந்த ஹிஜ்ரத் நடைபெறுகிறது. அப்ப அப்படி ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கு காரணமானது அந்த அக்கபா உடன்படிக்கை. அது இந்த துல்ஹஜ் மாதத்துல நிகழ்ந்த ஒரு விஷயம். அப்ப அந்த வகையில இந்த வரலாற்றை சொல்லுகின்ற இமாம்கள் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், அந்த 2-3 விஷயத்த சொல்லி நான் முடிச்சு கொள்றேன். அதாவது இது எங்களுக்கு சொல்ற ஒரு முக்கியமான ஒரு பாடம் ஒன்று இருக்கிறேன்னாண்டா, சூழ்நிலைகள் எப்படி வேணுமென்றாலும் இருக்கேலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தஅவா என்ற அந்த பணி ஒரு நாளும் நிற்கிறதற்கேலாம், இடைநிறுத்தப்பட முடியாது. அது நடந்து கொண்டே இருக்கணும். அந்த சூழ்நிலைக்கு உரிய மாதிரி நாங்க எங்களை தகவமைச்சு கொள்ளணும். அதற்குரிய மாதிரி நாங்க மூலோபாயங்களையும் வழிமுறைகளையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். தஅவா தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று சொல்றது தான் அதில் இருக்கின்ற ஆக முக்கியமான பாடம். அப்ப அது ஏனென்றா அது எங்கட ஈமான் சார்ந்த கடமை. நாங்க ஈமான் கொண்டதன் அடிப்படையில் எங்களுக்கு வருகின்ற கடமை. அந்த கடமை அது இதன் காரணமாக நாங்க நிப்பாட்டுறோம். இதன் காரணமாக அது அது அதெல்லாம் நின்று போயிட்டு இப்ப அது ஒன்றும் நடக்குது இல்லை, ஒன்றும் சரி வருது இல்லை என்று சொல்கின்ற அந்த மாதிரியான ஒரு மனோநிலைக்கோ அல்லது அப்படியான ஒரு தீர்மானத்துக்கோ எந்த காலப்பகுதியிலே நாங்க வருவதற்கு முடியாது. அப்ப எவ்வளோ இறுக்கமான சிக்கலான சூழ்நிலை இருக்கின்ற நேரத்திலேயும் அதுக்கு உரிய மாதிரி நாங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான முன்னெடுப்புகளை ரசூல்லா செய்திருக்கிறார் என்று சொல்றதைத்தான் இது எங்களுக்கு சொல்கின்ற ஆக முக்கியமான ஒரு படிப்பினை. 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க இப்ப இருக்கிறோம் துல்ஹஜ். துல்ஹஜ் முதல் 10 என்று சொல்றது உண்மையிலே ஹதீஸ்ல வருகிறது எப்படி? அதாவது அஹப்பு இலல்லாஹி அய்யுதஅப்பத ஃபீ, அதாவது அஹப்புல் ஐயாம், எந்த விஷயத்துக்கு அல்லாஹு தாலா வணங்கப்படுவதற்கு, இந்த பூமியில வணங்கப்படுவதற்கு அல்லாஹ்க்கே மிக விருப்பமான நாட்கள் என்று சொன்னா இந்த 10 நாட்களும் தான். இந்த வணக்கம் என்று சொல்றது நாங்க சொல்ற மாதிரி தொழுகையும் நோன்பும் திக்ரும் இந்த விஷயங்கள் மட்டும் தானா? அறிவு தேடல் என்று சொல்றது வணக்கம் இல்லையா? அறிவு தேடலும் வணக்கம் தான். அந்த வகையில இந்த 10 நாட்களை நாங்க பயன்படுத்த முடியுமான இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த காலப்பகுதியில நடந்த வரலாற்று நிகழ்வுகள் இருக்கின்றனவே. நிறைய நிகழ்வுகள் இருக்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் நான் இங்க உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்க சாதாரணமாகவே இன்றைக்கு எங்களுக்கு தேடலுக்கான வழிகள் மிகவும் இலகுவாக இருக்கிறது. அப்ப நீங்க சாதாரணமா நெட்ல போய் தேடினா எக்கச்சக்கமான சம்பவங்களை நீங்க இஸ்லாமிய வரலாற்றுல ரசூலுல்லாஹ் காலத்துல மட்டுமல்ல, இஸ்லாமிய வரலாற்று நிகழ்ந்த எத்தனையோ முக்கியமான சம்பவங்களை நீங்க பார்க்கலாம். அந்த ஒவ்வொன்றையும் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அது எங்களுக்கு எங்கட வரலாற்றினுடைய பெருமையை சொல்லும், எங்கட மார்க்கத்தினுடைய மகிமையை சொல்லும். இதுவும் எங்கட ஈமான பலப்படுத்துகின்ற ஒரு காரணிதான். தொழுகை எங்கட ஈமான பலப்படுத்துகிறதுவே, நோன்பு எங்கட ஈமான பலப்படுத்துகிறதுவே, திக்ர் எங்கட ஈமான பலப்படுத்துகிறதுவே. இது எல்லாவற்றையும் போல இந்த வரலாறுகள், அவர்கள் செய்த தியாகங்கள், அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க எப்படி அத கவனமா யோசிச்சு அதை
ஓவர் கம் பண்ணினார்கள் என்று சொல்ற இந்த விஷயம் உண்மையில அதை ஒவ்வொன்றையும் வாட்சி பார்க்குற நேரத்துல உள்ளத்துல மிகப்பெரிய ஒரு பூரிப்பு ஏற்படும். எங்கட உடலெல்லாம் சிலிர்த்து போகும். அப்ப அப்படியான ஒரு நிறைய உணர்ச்சி பூர்வமான நிகழ்வுகளை நாங்க இந்த காலப்பகுதியிலையும் காண முடியும். அப்ப அந்த அளவுக்கு வந்து உண்மையிலே இந்த காலப்பகுதியும் செழுமையான காலப்பகுதி. அந்த வகையில இந்த காலப்பகுதியை பயன்படுத்துறதுல மிக முக்கியமான ஒரு வழிமுறையாக நீங்க இந்த மீதம் இருக்கின்ற நாட்கள்ல ஏற்கனவே உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கின்ற அந்த நேரடியான வணக்க வழிபாடுகளை தாண்டி இந்த காலப்பகுதியிட ஹஜ் காலப்பகுதியிட வரலாற்று நிகழ்வுகளை தேடி படியுங்க. அது உங்களோட அறிவையும் புதுப்பிக்கும், உங்களோட ஈமானையும் புதுப்பிக்கும். அப்படி ஒரு வலிமையான ஒரு விஷயம் அது. அந்த பாடத்தை சொல்லிக்கொண்டு இன்றைய நாள் வகுப்பை இதனோட போதுமாக்கிக் கொள்கின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஜஸாக்குமுல்லாஹ் கைரன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த நடைபெற்ற அமர்வோடு தொடர்பட்ட